தெய்வமகளின் வணக்கம். உங்க எல்லாருடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் வந்து மேனகா வீட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம் மேனகா. எப்படி போகுது பொங்கல் எல்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்குது. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. ஹாப்பி பொங்கல். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. அப்புறம் நம்ம மக்களுக்கு சொல்லிடலாமா? சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். பொங்கல் திருவிழா நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த 2025 பொங்கல் விழா எல்லாருக்கும் ஒரு சிறந்த விழாவா நமக்கு அமையட்டும். பாருங்க, அழகா கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. மேனகா வீட்டுல அண்ணனும் மேனகாவும் சேர்ந்து எவ்வளவு அழகா இருக்கு. என் பசங்களும் சேர்ந்து போட்டாங்க. ஆமா, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து கோலம் போட்டிருக்காங்க. இப்படிதான் போடணும். எங்க குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். பாத்தீங்களா, எங்க குடும்பத்தை சேர்ந்து இந்த கோலம் போட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு. உண்மையாலுமே நான் இவங்களை பாராட்டுறேன். வாழ்த்துக்கள் மேனகா. அண்ணனுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இன்று போல் என்று நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அன்பான தெய்வ மகளின் வாழ்த்துக்கள்மா. மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பல்லாண்டு நீங்க நல்லா இருக்கணும். சரியாப்பா? நன்றிப்பா. பொதுமக்களுக்கு நான் சொல்லிடலாம், அனைவருக்கும் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் சாதிங்க. அது மட்டுமா, அப்படி நம்ம சாதிக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? தர்மத்தை கடைபிடிக்கணும், நியாயமா இருக்கணும், ஒழுக்கமா அன்பான குழந்தைங்களா தெய்வத்துக்கு நாம் இருக்கணும். நல்லபடியாக தர்ம காரியம் பண்ணி நாம் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. முயற்சி பண்ணுங்க. தெய்வத்தோடைய இதயத்தில் அன்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது அன்பான தெய்வ மகளின் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை எல்லாருடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொன்னு சொல்லணுங்க, சிறந்த அதாவது சகோதரின்னு சொல்றவங்க சாதனை சகோதரின்னு சொல்லலாம். உங்களை அந்த அளவுக்கு நீங்க சாதிச்சிருக்கீங்க. இந்த சின்ன வயசுக்குள்ளேயே இமயமலையில போயிட்டு வந்து ஆன்மீகத்துல அனைவரும் புகழ்ற மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவன் அருள் நிறைய கிடைக்கட்டும். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் தான் என்னுடைய யாத்திரைகள். இந்த வருஷத்து 2024 பாத்தீங்கன்னா அயோத்தியா, காஷி, ஹிமயமலை இருக்கக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், கங்கோதர், யமுனோதரின்னு சொல்லி பிறகு அது மட்டுமா ஹரித்வார் இருக்கக்கூடிய மான்சா தேவி, சண்டி தேவி எவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஹீரஸ்ல இருக்காங்க தெரியுமா? லோக்கல தான் மேலே நம்ம போக வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு என்னுடைய இந்த ஆன்மீக பயணமானது இமயமலையை நோக்கி ரொம்ப 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 நல்லா முடிஞ்சதுங்க. 2024 இதோ இப்போதான் ஆயுர் பூஜைக்கு போய் நம்ம தீபாவளிக்கு வந்துட்டோம். இதுக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். இதுல பிறகு கடும் முயற்சி. அது மட்டுமா நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி இருக்கக்கூடிய அம்மையப்பர் அர்த்தநாரீஸ்வருக்கு, என்னுடைய முன்னோர்களுக்கு, என்னோட குருமார்களுக்கு, என்னோட இயற்கைக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, ஸ்ரீராமருக்கு, உஷபவாரத்தில் என் தாய் தந்ததுக்கு பிறகு என் குலசாமிக்கு அனைவருக்கும் கொடானு கொடி நன்றி. இதற்கு நான் சாதனை பண்ணுறதுக்கு நீங்க எல்லாரும் பிறகு அவங்க எல்லாருமே தான் காரணம். எல்லாருக்கும் நன்றிமா. ஆண்டவர்கள் கிடைக்கட்டும். கண்டிப்பாமா. இந்த வருஷமும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கண்டிப்பா சாதிப்போம். நம்மளால என்ன முடியுமோ அது இந்த உறுதிமொழியா நம்மளால முடிஞ்சு நம்ம சாதிப்போம். 2025 கண்டிப்பா நீங்களும் நல்லபடி உங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சாதிங்க. ஏனென்றால் நம்மளோட வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கைன்னா அதுல 8 மணி நேரம் தூக்கத்திலேயே போயிடுது. ஒரு 7 மணி நேரம் வீட்டு வேலை சாப்பிட வேலைனே போயிடுது. அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இன்னும் 4 மணி நேரம் மட்டும்தான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் மட்டும்தான். இதுல தான் நம்ம ஏதாவது சாதிக்கிறதுக்கு யோசிக்கணும். அப்படித்தானேப்பா? கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் இவ்வளோலாம் போயிடுச்சுன்னா ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரம் மட்டும் நமக்கு கிடைக்குது. அதுலேயும் ஒரு ஏதோ ஒரு விஷயமா ஒரு 2 மணி நேரம் போயிடும். ஒரு 4 மணி கிடைக்கக்கூடிய அந்த 4 மணி நேரத்தில் நம்ம எதாவது சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்களும் சாதிங்க. போன நேரமும் போன காலமும் திருப்பி வராது. சாதிங்க. சாதிச்சது உலகத்துக்கு ஏதாவது நம்ம விடலாம். கண்டிப்பாக இது உலகத்துக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாம். ஏனென்றால் நம்ம வாழப்போகிறது எல்லாமே ரொம்ப நாள் கிடையாது, குறிஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் நம்ம எதாவது சாதிக்கிறோம். அதுக்காக நாம் வாழுவோம். நல்லா வாழ்ந்து இறைவன் மனதில் இடம் பிடிச்சி நாம் கடைசியில் நம்ம சேர போகிறோம். அற்புதமான வைகுண்டம், பிறகு இமயமலை நாதர் நம்ம சேரலாம். இதுதானே நம்ம சம்பாதிக்கணும் இல்லையாம்மா? இந்த புண்ணியம் தான் நம்ம சம்பாதிக்கணும். வைகுண்டத்தை சேரணும், பிறகு இமயமலை நாதரை சேரணும். இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள். அன்பான தெய்வமகளின் வாழ்த்துக்கள். சொல்லிடுமா? சாதனை சகோதரி. நன்றிமா. அழகான ஒரு சின்ன இந்த பொங்கல் திருவிழா பொங்கல் நாளில் அழகான முதல் நாள், 2வது நாள் இன்னைக்கு. முதல் நாள் போகி பண்டிகை ஆச்சு நேற்று. இன்னைக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு நாம் வந்து பிரசாதம் கொண்டு வந்தோம். குழந்தைங்களெல்லாம் பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்று போல் அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நிறைய அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களும் இது சாதிக்கணும். அது அவங்களோட அச்சீவ் அவங்க வின் பண்ணணும். நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி உங்களுக்கும் தான். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருங்க. உங்களோட அச்சீவுமே கண்டிப்பாக வின் பண்ணுங்க. சரிங்களா? ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம். தன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டும்
கற்றோக்கு இரவா போடி திருச்சிற்றம்பலம். அரஹர மகாதேவ சம்போ சங்கர. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இதுவரை தேவமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்ககிட்ட கொடுத்துக்கொண்டே இருப்போம். கண்டிப்பா அது ரொம்ப இனிமையா இருக்கும், அன்பா இருக்கும். நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு என்கரேஜ் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம எனக்கு யார்கிட்ட நம்ம பேச ஒரு என்கரேஜ் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படிதான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிற எல்லா வீடியோஸ்லையும் நான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களோட என்கரேஜ்க்காக தான். கண்டிப்பாக உங்களும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியாப்பா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் எல்லாருக்கிடைய மனமார்ந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி.